ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வெண்டைக்காவை எடுத்தாச்சு. தேவையான வெண்டைக்காவை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். வெண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லைஸியாக எப்படி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. சட்டி வச்சிட்டோம். நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எப்பவும் ஊற்றுறதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகு போட்டாச்சு. நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் அது ஃப்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. வணக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை போட்டுடலாம். நம்ம ஏன் இப்போவே கொஞ்சம் இதுலேயே நம்ம வெண்டைக்காய் போடுறோம்னா ரெண்டுமே சேமாக ஃப்ரை ஆயிரும் ஒட்டுக்கா. இப்போவே போட்டு கிளறிக்கலாம். ரெண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், வெண்டைக்காய் பொரியல் ரெடி. எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இன்னி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா. வாவ், சூப்பராக இருக்குல்ல? நீ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூட இப்போ நம்ம அதுக்குள்ளே ரசம் வச்சாச்சு. ரசம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரசம். வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இனி நம்ம சாப்பிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.